நாளைக்கு கார்த்திகை தீபம். எல்லாரும் விளக்கு வைக்கிறதுல ரொம்ப பிஸியா இருப்போம். ஆமாங்க, நானும் விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்ல விளக்கு வைக்கும்போது அந்த எண்ணெய் கரை வந்து கீழ தரையில படியாம இருக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. விளக்க வந்து ஃபஸ்ட்டு இந்த மாரி வாங்கிட்டு வந்ததுமே ஒரு ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு இந்த மாரி தண்ணீல போட்டு ஊற விட்டுருங்க நல்லா. இந்த மாரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ட்ரையான கிளாத்ல வச்சு தொடச்சு எடுத்ததுக்கப்புறமா, இந்த மாரி ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. பிளேட்ல வச்சுட்டு, கொஞ்சம் நேரம் ஒரு வெயில்ல வந்துட்டு வெயில் நேரத்தில வந்து எடுத்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா இப்ப இது நல்லா ட்ரையா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்ல நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த நெயில் பாலிஷ வச்சுட்டு, விளக்குல பேக் சைட்ல இந்த மாரி இந்த ஒரு லேயர் மட்டும் இந்த மாரி போட்டு விடுங்க. இப்படி எல்லா விளக்குலயும் போட்டுட்டு, இந்த மாரி கமுத்தி வச்சீங்க அப்படின்னா, ஒரு 5 நிமிஷத்தில அது காஞ்சிரும். ஸோ இப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து அந்த எண்ணெய் கரை வந்துட்டு கீழ தரையில வந்து படியாம இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன கொஞ்சமா விளக்கு வாங்கியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இல்ல ஆல்ரெடி என்கிட்ட விளக்கு நெறைய இருக்குது. வருஷம் வருஷம் ஒரு 10 விளக்காவது புதுசு வாங்கணுன்றதுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா சொல்லுங்க.